ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சட்டுன்னு ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஜவ்வரிசி பால் பாயாசம் ஒரு 15 to 20 நிமிஷத்துக்குள்ளே சட்டுன்னு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பாயாசம் செய்கிறதுக்கு வீட்டில் ஜவ்வரிசியும் பால் மட்டும் இருந்தாலே போதும், சூப்பராக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இந்த ஜவ்வரிசி பால் பாயாசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு முதல்ல ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு அதில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரணும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ இந்த ஜவ்வரிசி பாயாசம் செய்கிறதுக்கு ஏற்கனவே 150 கிராம் அளவுக்கு மாவு ஜவ்வரிசி எடுத்து நல்லா ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் மாவு ஜவ்வரிசிக்கு பதிலாக நைலான் ஜவ்வரிசி சேர்க்குறாந்தா கூட சேர்த்துக்கலாம். ஆனால் மாவு ஜவ்வரிசி பார்த்தீங்கன்னா சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். ஆனால் நைலான் ஜவ்வரிசி வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். இப்போ பாருங்கள், தண்ணியும் நல்லா கொதி வந்துருச்சு. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு இப்போ ஜவ்வரிசியை இதில் சேர்த்துடலாம். ஜவ்வரிசியை நம்ம தண்ணியில் சேர்த்த உடனே ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கணும். அப்படி இல்லைன்னா அடியில் நமக்கு ஒட்ட ஆரம்பிச்சிடும். இந்த ஜவ்வரிசி நல்லா சாஃப்டாக வெந்து வர்றதுக்கு குறைஞ்சபட்சம் 7 to 8 நிமிஷம் வரைக்கும் ஆகும். அது வரைக்கும் இதை வேக வச்சுக்கலாம். ஜவ்வரிசி வெந்து வர வர நல்லா சாஃப்டாக லைட்டாக கொஞ்சம் பிசுப்பாக இருக்கும், அதனால அடியில் ஒட்டும். நம்ம இடையில கரண்டி வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இருந்தோம்னா அடியில் ஒட்டாது. இப்போ பார்த்தீங்கன்னா இது சரியாக ஒரு 8 நிமிஷத்துலேயே பாருங்கள், நல்லா இந்த ஜவ்வரிசி எல்லாமே சாஃப்டாக வந்துருச்சு. இப்போ இது வெந்துருச்சா இல்லையான்னு பார்க்குறதுக்கு வேணால் நீங்கள் தனியாக கையில் எடுத்துகிட்டு நசுக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த சமயத்தில் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம நல்லா கெட்டியாக காய்ச்சி வடிகட்டி சேர்த்துக்கங்க. பால் சேர்த்த உடனே கரண்டி வச்சு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. ஜவ்வரிசியை அடிப்பிடிக்க விட்டுறாதீங்க, நல்லா கரண்டி வச்சு இடையில கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ பால் பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி கூட சேர்ந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த சமயத்தில் இதுக்கு தேவையான இனிப்பு நம்ம சேர்த்துக்கணும். நான் இப்போ இதில் 150 கிராம் அளவுக்கு ஒயிட் சுகர் தான் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம சேர்த்துருக்க ஜவ்வரிசி பால் இது எல்லாத்துக்குமே சேர்த்து 150 கிராம் அளவுக்கு சுகர் சேர்க்குறது சரியாக இருக்கும். இப்போ இந்த சுகரை நல்லா ஒரு முறை நம்ம கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கலாம். சுகர் முழுமையாக கரைஞ்சி வர்றதுக்குள்ளே நம்ம இந்த பாயாசத்துக்கு தேவையான நட்ஸ் எல்லாம் நெய்யில் பொரிச்சு எடுத்துக்கலாம். அது வரைக்கும் இதை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு ஸ்டவ்வில் இன்னொரு பாத்திரம் எடுத்து வச்சு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. நெய் நல்லா முழுமையாக உருகி வந்ததுமே கொஞ்சம் முந்திரி, பாதாம், பிஸ்தா இது எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த நெய்யில் சேர்த்துக்கலாம். இது கூட நீங்கள் உலர் திராட்சை இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் என்கிட்ட இல்லை, அதனால நான் இன்றைக்கி நட்ஸு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த நட்ஸ் எல்லாத்தையும் நல்லா நெய்யில் ஒரு பொன்னிறமாக வறுத்தெடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக ஒரு கோல்டன் கலரில் எல்லாம் செவந்து வந்த பிறகு இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம தனியாக ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுருக்க ஜவ்வரிசி பாயாசத்தில் கடைசியாக வாசனைக்காக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. ஏலக்காய் பவுடரும் சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு நாம் நெய்யில் வறுத்தெடுத்து வச்சுருக்க நட்ஸ் எல்லாத்தையும் இந்த பாயாசத்தில் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு அதோட நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் ஜவ்வரிசி பால் பாயாசம் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.